வணக்கம், வெல்கம் டு எஸ்டிசி பயிற்சி மையம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் ஆல்ரெடி ஒரு பார்ட் ஒன்று போட்டிருந்தோம். இது செகண்ட் பார்ட்டு, அதனுடைய கண்டினியூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பார்ட் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நம்ம இயர் வைஸ் கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு அந்த கொஷின் பேப்பருக்கு உண்டான ஆன்சர் வித் ஷார்ட்கட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். First question, find the unit vector perpendicular to the surface x square plus y square minus z square is equal to 11 at the point 4,2,3 4,2,3 என்ற புள்ளியில் x square plus y square minus z square is equal to 11 என்ற பரப்பின் செங்குத்தான ஓரலகு வெக்டரை மதிப்பீடு. இவங்க கேட்கறது என்னன்னா, செங்குத்தான ஓரலகு வெக்டர் தான் இவங்க கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. இந்த யூனிட் வெக்டர். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாவே முடிஞ்சிச்சு. The unit vector along normal to the surface pi is n cap is equal to del vector pi divided by modulus of del vector pi. The unit vector along normal to the surface pi is n cap is equal to del vector pi divided by modulus of del vector pi. The del vector pi grad pi அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ நம்ம n cap கண்டுபிடிச்சிட்டா கொஸ்டின் ஓவர். என் கேப் வேணும்னா டெல் பை வெக்டர் வேணும், மாடுலஸ் ஆஃப் டெல் பை வெக்டர் வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம டெல் பை வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற அந்த வேல்யூவை நான் பை அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர். இந்த ப்ளஸ் 11 ஈக்குவல்ட்டுக்கு என்னோட சைடு வந்தால் minus 11, that is pi. நெக்ஸ்ட் del vector pi. del vector அப்படின்னா dou by dou x I cap plus dou by dou y j cap plus dou by dou z k cap. That is a grad vector, del vector. பையோட வேல்யூ நம்மளுக்கு தான் தெரியுமே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 11. நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ண சொல்ல கான்ஸ்டன்ட் வெளியே போயிடும், 0 ஆகிடும். அதே மாதிரி எந்தெந்த கண்டென்ட்டோ அந்தந்த கண்டென்ட்டாக கூட மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும், அதை டிஃப்ரென்ஷியல் பண்ண முடியும். எக்ஸை எக்ஸால் தான் டிஃப்ரென்ஷியல் பண்ண முடியும், மற்ற கண்டென்ட்லாம் 0 ஆகிடும். ஒய்யால் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியல் பண்ண முடியும், மற்ற கண்டென்ட்லாம் 0 ஆகிடும். அப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா, எக்ஸை தூக்கி எக்ஸாக கூட டிஃப்ரென்ஷியல் பண்ணிக்கலாம், ஒய்யை தூக்கி ஒய்யாக கூட டிஃப்ரென்ஷியல் பண்ணிக்கலாம், தென் இசட்டாக கூட டிஃப்ரென்ஷியல் பண்ணிக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஓகே. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், டோ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஐ கேப், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஸ்கொயர் ஜே கேப், தென் டோ பை டோ இசட் ஸ்கொயர் கே கேப். ஓகே, எக்ஸை பொறுத்த எக்ஸையே
டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்ல இந்த ஸ்கொயரு முன்னாடி வந்துடும் எக்ஸ் 1 ஆகிடும் அப்போது 2x I cap ஓகே 2y j cap ஓகே இங்கே மைனஸ் இருக்கும் மைனஸ் விட்டுட்டோம் ஓகே ஓகே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2z k cap that is a del vector pi இதில் சில பாயிண்ட் கொடுத்துருக்கான்ல என்ன பாயிண்ட் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்க்க சொல்ல தெரிஞ்சிருக்கோம் கொஸ்டினில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அட் பாயிண்ட் 4 2 3ன்னு போட்டிருக்காங்க பார்த்தியா இந்த 4 2 3ன்றது இது எக்ஸ் பாயிண்ட்டு இது ஒய் பாயிண்ட்டு இது இசட் பாயிண்ட் அப்போ இது எக்ஸ் இது ஒய் இது இசட் அப்படியே அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான் ஓகேவா x is equal to 4 y is equal to 2 z is equal to 3 substitute பண்ணுங்க del vector pi 4 2 3 is equal to x இடத்துல 4 I cap y இடத்துல 2 j cap z இடத்துல 3 k cap okay 4 2s are 8 I cap 4 j cap then 6 k cap alright that is del pi vector pi okay next நம்ம என்ன பண்ண போறோம்னா modulus of del pi vector pi இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் மாடுலஸ்னா ஒன்றும் கிடையாது ஸ்கொயர் எடுத்துட்டு அந்த கண்டென்ட்டுக்கு ரூட் எடுத்துட்டு அந்த கண்டென்ட்டை ஸ்கொயர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரூட் போட்டாச்சு அந்த கண்டென்ட்டுக்கே ஸ்கொயர் பண்ணுங்க இப்போ 8 ஸ்கொயர் பண்ணால் 8 ஸ்கொயர் பண்ணால் 64 4 ஸ்கொயர் பண்ணால் 16 36 ஸோ ஸ்கொயர் பண்ண சொல்ல மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஆட் பண்ணால் 64 and 16 and 36 116 ஓகே கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் அது அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 5 2s are 10 8 2 2s are 9 okay இப்போ square root of 2 into 2 into 29 பேரா இருக்கு வெளியே போய்டும் so 2 square root of 29 that is a modulus vector pi ஸோ நமக்கு உண்டான அந்த ஃபார்முலாவில் போட சொல்ல ஆன்சர் வந்து n cap is equal to del vector pi divided by modulus of del vector pi ஓகே ரெண்டுத்துக்குமே வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே சொல்லுங்கள் 8 I cap plus 4 j cap minus 6 k cap divided by modulus oda value 2 root 29 இதில் எல்லாமே 2 ஓட வேல்யூவாக இருக்குது கண்டென்ட்டாக இருக்குது ஸோ 2 வெளியே எடுத்திங்கன்னா 4 I cap 2 j cap minus 3 k cap 2 29 2க்கு 2 cancel 4 I cap 2 j cap 3 k cap that is யூனிட் வெக்டர் இது எந்த ஆப்ஷன்
கொஷின் பேப்பரில் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பி. கொஷின் பேப்பரில் ஆப்ஷன் பி ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இன் சோடியம் த ஃபெர்மி எனர்ஜி 3.1 எலக்ட்ரான் வோல்ட். வாட் இஸ் இட்ஸ் ஃபெர்மி டெம்பரேச்சர்? ஃபெர்மி எனர்ஜியோட வேல்யூ கொடுத்துட்டு ஃபெர்மி டெம்பரேச்சரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க சோடியத்துக்கு. சோடியத்தின் ஃபெர்மி ஆற்றலின் மதிப்பு 3.1 எலக்ட்ரான் வோல்ட். சோடியத்தின் ஃபெர்மியின் வெப்பநிலை என்னன்னு கேட்குறாங்க. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூ Kb இஸ் ஈக்குவல் டு 1.38 × 10⁻⁻23 ஜூல் பை கெல்வின். இது ஆல்ரெடி அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்குள்ளே போகலாம். ஓகே, ஃபெர்மி எனர்ஜிக்கு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா தான் நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம திறமை இருக்கு. ஃபெர்மி எனர்ஜி, ஃபெர்மி எனர்ஜி EF, ஃபெர்மி எனர்ஜி ஷார்ட்டா EF. ஃபெர்மி எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் Kb TF. ஸோ கீழே F வர்றது ஃபெர்மியை மென்ஷன் பண்ணுறது. ஸோ ஃபெர்மி எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஃபெர்மி டெம்பரேச்சர். இது புக்கில் கேன்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. கே மீன்ஸு கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஃபெர்மி டெம்பரேச்சர் தான். பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ஒன்றுமே கிடையாது. அப்படியே ஃபெர்மி டெம்பரேச்சரை ஒரு சைடு வச்சுக்கோங்க. இந்த கேபி என்னென்ன வந்தால் கீழே வந்துடும். அப்போ ஃபெர்மி எனர்ஜி டிவைடட் பை போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் கேபி. அவ்வளோதான், கொஸ்டினே முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு வேல்யூ எல்லாமே அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. கேபியோட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். 1.38 × 10⁻⁻23 ஜூல் பை கெல்வின். நெக்ஸ்ட் ஃபெர்மி எனர்ஜியோட வேல்யூ கொடுத்துருக்கானுங்க 3.1 எலக்ட்ரான் வோல்ட். இது எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கு. ஸோ அதை ஜூலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். 1 electron volt is equal to 1.6 × 10⁻⁻19 ஜூல். அப்போ ஒரு எலக்ட்ரான் வோல்ட்னு இருக்கிறத இதை போட்டோம்னா சரியாயிடும். ஓகே, ஃபெர்மி எனர்ஜியோட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். 3.1 எலக்ட்ரான் வோல்ட் இல்லை. எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது நம்ம என்ன பண்ணணும், 1.6 × 10⁻⁻19 joule by Boltzmann constant 1.38 × 10⁻⁻23 joule by Kelvin. ஜூலுக்கு ஜூல் கேன்சல், இந்த கெல்வின் மேலே போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பவரில் பவர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா -4, இந்த -4 மேலே போச்சுன்னா +4. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், இதால் இதை டிவைட் பண்ணுங்கள். ஸோ ஃபெர்மி டெம்பரேச்சர் 3.62 × 10⁻4 கெல்வின். எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். இது ப்ராபபிலிட்டி சம்பந்தமான ஒரு கொஸ்டின் தான், நிகழ்தகவுகள் சம்பந்தமான ஒரு கொஸ்டின்.
இது ஒரு விஷயம் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு யூகிக்கக்கூடிய ஒரு சில சம்பந்தமான கொஷின் தான். 3 cards are drawn at from an ordinary pack. Find the change that they are a king, a queen, a jack. ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து நேர்ந்தாற் போல 3 சீட்டுகள் எடுக்கப்படுகின்றன. இவை ராஜா, ராணி, ஜாக்காக அமைய என்ன வாய்ப்பு? கொஷின் நல்லா படிங்க, அதில் என்ன புரியுதுன்னு பாருங்கள். ஒரு சீட்டுக்கட்டு எடுக்கிறோம், அதில் மூணு கார்டு நான் எடுக்க போகிறேன். ஒரு சீட்டு கட்டுனாவே 52 சீட்டு இருக்கும், 52 கார்டு இருக்கும். அந்த 52 கார்டில் 3 கார்டு எடுக்க போகிறேன், அதாவது 3 டைம்ஸ் நான் எடுக்க போகிறேன்னு அர்த்தம். இப்போ 3 கார்டு என்னென்னவா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ராஜாவாக இருக்கணும், ராணியாக இருக்கணும், ஜாக்காக இருக்கணும். 3 டைம் அவங்க எடுக்க போகிறாங்க. அப்படி எடுக்க சொல்ல ராஜா, ராணி, ஜாக்கா இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான கொஸ்டின் இது. சரி, நம்ம ஆன்சருக்குள்ளே போகலாம். சொல்யூஷன். டோட்டலாக எத்தனை கார்ட்ஸ் இருக்குது ஒரு கட்டில்? 52 கார்டு. அப்போது த டோட்டல் வே ஆஃப் சூஸிங் டோட்டலாக 52 கார்ட்ஸ். அதில் 3 கார்ட்ஸ் நான் எடுக்க போகிறேன். ஓகே, மொத்தம் 52 கார்டு, அதில் 3 கார்டு நான் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு, ஸோ இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 52, 51 and 50, 1, 2, 3 இதை அடிச்சுக்கோங்க. 25 இதை அடிச்சுக்கலாம். 2, 2, 1, 1 3 சார் 3, 7 3 சார் 21. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 2, 2, 1, 0, 0. ஓகே, நெக்ஸ்ட், அது என்னென்ன கார்டாக இருக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம்? ஒன்று ராஜா, இன்னொரு ராணி, ஜாக்கா இருக்கிறதுக்கு நம்ம நினைக்கிறோம். அப்போது எ கிங் ஆர் எ குயின் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். எ ஜாக். சரி, அந்த சீட்டுக்கட்டில் கிங் மட்டும் எத்தனை கார்டு இருக்கும்? டோட்டல் கார்டு, கிங்கோடைய டோட்டல் கார்டு எத்தனை இருக்கும்? குயினோடைய டோட்டல் கார்டு எவ்வளோ இருக்கும்? ஜாக்கோட டோட்டல் கார்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கிங் வந்து 4 கார்டு இருக்கும், குயினும் 4 கார்டு இருக்கும், ஜாக்கும் 4 கார்டு இருக்கும். நான் 1 டைம் தான் எடுக்க போகிறேன். அப்போ நம்ம எப்படி தெரியுமா எழுதலாம்? அதை டோட்டலாக 4, ஆனால் 1 கார்டு தான் இருக்கும். அதே மாதிரி குயினும் டோட்டலாக 4, 1 டோட்டலாக 4, 1 இருக்கு. ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு 4 தான் 64. ஸோ ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு ஈக்குவல் டு 64 divided by 2, 1, 1, 0, 0. 2 டேபிள் அடிக்கலாம். 3 2s are 6, 2 2s are 4, 1 1
டூ டேபிள் அடிக்கலாம் 1 6 5 5 2 5. So P is equal to 16 by 5525. எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டிக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின். இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின் கேட்க சொல்ல நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். பட் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாஸ் படிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கான கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் இருக்குது, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இதுலேயே ஒரு 10 மார்க் வந்துடும் பழகிறது. ஸோ இந்த மாதிரி எப்படி கேட்குறாங்கன்னா, த எனர்ஜி ரிலீஸ்டு இன் ஒன் நியூக்ளியர் ஃபிஷன் ஆஃப் யுரேனியம் 235 இஸ். ஒரு யுரேனியம் 235 நியூக்ளியர் ஃபிஷன் அது வெடிக்க சொல்ல எந்த அளவு எனர்ஜி ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. யுரேனியம் 235 ஒரு அணுக்கரு பிளவில் வெளியேற்றப்படும் ஆற்றலின் மதிப்பு. த கரெக்ட் ஆன்சர் வந்து 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இதுதான் கரெக்டான ஆன்சரு. இதுக்கு அப்ராக்சிமேட்டாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பி தான். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், டைமும் வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின். கூலும் லா ஸ்டேட் தட் the force of attraction or repulsion between two electric point charge is directly proportional to ஆப்ஷனில் அது இருக்குது. கூலும் விதி கூறுவது என்னவென்றால், இரு புள்ளி மின்னோட்டங்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு அல்லது விலக்கு விசையின் நேர்தகவு என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. r² 1/r 1/r² 1/√r. ஆக்சுவலாக அதுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சாவே இந்த கொஷின் அடிச்சுட்டு போயினே இருக்கலாம். கூலும் லா ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 டிவைடட் பை r². இவங்க எதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா, 2 மின்னூட்டங்களை சொல்லியிருக்காங்க. 2 மின்னூட்டங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு? விசைக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு இதில் இல்லாத ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மின்னூட்டங்கள் நேர்த்தகவு. இங்கே ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா 1/r². இது இருக்கு பாருங்கள், இது 1 டிவைடட் பை r². ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி.